ரொம்ப நாட்கள் இடைவெளிக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 2½ ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த விடாமுயற்சி படம் தனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை முழுவதுமாக ரசிகர்கள் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பது நிச்சயமாக அஜித்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்பேற்பட்ட ஒரு படம் தான் இந்த விடாமுயற்சி படம். இதுவும் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தாமதப்படுத்தியதனால் இந்த படம் வருவதற்கான இவ்வளோ நாட்கள் கழிந்தது என்று நமக்கு தெரியும். இந்த படம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது, இந்த படத்துக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, நம்ம சமீபத்தில் நிறைய விஷயங்களை எல்லாரும் பேசியிருக்கிறோம். அதை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இந்த படம் இப்போது ரிலீஸ் ஆகி 4வது நாளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படத்துக்கு சில பேர்கள் கலவையான விமர்சனங்களை கொடுக்கப்படுகிறார்கள் என்பதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக பதிவு செய்ய காத்திருக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோ நிச்சயமாக அஜித்தை விரும்பக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ பதிவிடுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடாமுயற்சி படத்தோட ஒன்லைன் ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணுமா பார்க்க வேண்டாம்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணலாம். இந்த படத்தை நீங்கள் வலுக்கட்டாயமாக தேட்டரில் பார்க்கணும்னு உள்ள வீடியோவை நம்ம சொல்ல போகிறது இல்லை. இந்த படம் நிச்சயமாக நீங்கள் பார்க்க விட்டாலும் பார்க்காட்டாலும் இந்த படம் நிச்சயமாக ஒரு வசூலை கொடுக்கும்னு அது எந்தவித நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதனால் இந்த படத்தோட ஒன்லைனில் சின்ன ஒரு ஸ்டோரியாக நான் சொல்கிறேன். இந்த படம் ஆரம்பத்துலேருந்து தொடக்கத்துலேருந்து அஜித்தை காட்டும்போது எல்லா படத்துலையுமே நமக்கு ஒரு மாசை கொடுக்குற ஒரு கேரக்டர் தான் அவர் என்ட்ரி ஆவார். ஆனால் இந்த படத்தில் அதை மிஸ்ஸிங் பண்ணிருக்காங்க. அதனால சின்ன ஒரு மாற்றத்தை அஜித் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோ என்னவோ தெரியலை. ஒரு கதைக்களம் ஒன்று இருக்குது. அந்த கதைக்கு ஒன்றிப்புறமான சில விஷயங்களை பண்ணணும். அப்பேற்பட்ட சில படங்களை கொடுக்கணும்னு தான் அஜித் நினைக்கிறாரு. அதுக்காக பெரிய நடிகராக இருக்கேன், எனக்கு மாசு தான் கொடுக்கணும், மாசு தான் இருக்கணும்னு சொல்லி அடம் பிடிக்காமல் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறார். அதை உண்மையிலே நமக்கு பாராட்டன்மையை தவிர அதை நெகட்டிவாக நமக்கு பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சில விஷயங்களில் மக்கள் எதை புரிஞ்சு கொள்ளலாம், சில படங்களில் கதை கருவுகளை புரிஞ்சு கொள்ளாமல் அடிதடி ஆர்ப்பாட்டம். சமீபத்தில் புஷ்பா 2 படத்தில் என்ன இருக்கிறது? அந்த படம் 1500 கோடி 2000 கோடி வசூல் அடிக்கிறதுக்கு அந்த படத்தில் என்ன இருக்கிறது? அந்த படத்தை இன்னும் வரையும் கூட நான் முழுமையாக பார்த்ததில்லை, ஓட விட்டு பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு பொறுமை சோதித்த படம் தான் புஷ்பா 2. இந்த படத்தை 2000 கோடி வசூல் அடிக்க வேண்டிய காரணம் அதில் என்ன? அந்த படத்தில் புது கதைக்களமா இல்லை புது படமா அப்படின்ட்டு சில விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களாக இருக்கிறதா? என்ன இருக்குது அந்த படத்தில்? மசாலா, ஒரு கமர்ஷியல். அப்போ இந்த நம்ம நாட்டில் கமர்ஷியலும் மசாலா படங்கள் மட்டும்தான் ஓடணுமா அப்படின்னு விதிவிலக்கு இருக்கிறான். கதையம்சம் உள்ள படங்களோ அல்லது சில விஷயங்கள் ஒரு மக்களுக்கு புரிதளவிற்கு விருதுக்காக எடுக்க வேண்டிய ஒரு படம், இல்லை நடிப்பை கொந்தளிக்கக்கூடிய வேண்டிய ஒரு படம், அப்படி நடிப்பை அபூர்வமாக சொல்லக்கூடிய சில படங்கள் முக்கியமான ஏன் ஓடாமல் இருக்கிறது? அதான் நேரம் போக்கு. மக்கள்கள் தியேட்டரில் வராங்க, டைம் பாஸ் பண்ண வர்றாங்க, அவங்களுக்கு நேரம் போகணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஒரு படத்தை பார்த்து நம்ம இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை புரிஞ்சு கொள்றது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சில வாய்ப்புகள் முக்கியமாக நம்ம பார்க்க போனால் நம்முடைய வாழ்க்கைகள் ரொம்ப முக்கியம். சில விஷயங்களில் பார்க்கும்போது வாழ்க்கை என்பது ஒரு தூண்டுதலான ஒரு தூணான சில விஷயங்களாக அதில் புரிய வைக்கிறது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு எத்தனை பேர் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க? இந்த வாழ்க்கை எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு சில கருவை நமக்கு, அது ஒரு சில கருவு இல்லை, இந்த உலகத்தில் அதுதாங்க பெரிய கரு. இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்த்தா எத்தனை டைவர்ஸு, எத்தனை போராட்டங்கள், எத்தனை வீண், எத்தனை பேர்கள் தற்கொலை, எத்தனை பேர் கொலை கூட செய்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைகளில் நிறைய விஷயங்களை ஒரு பரஸ்பரம் பார்க்கப்படுகிறது. இந்த படத்தை ஒரு சொட்டி காட்டலாக எடுத்துக்கொண்டா விடாமுயற்சி படம் நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு தான் இந்த விடாமுயற்சியில் ஒரு கருவை வச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வாழ்க்கை என்று எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இந்த படத்தில் விரிவாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி விரிவான உங்கள் கருத்துக்கு என்ன விதமான செயல்பாடு இருக்கிறதோ இந்த விடாமுயற்சி படத்தோட நீங்கள் ஒண்டி போகிறதாக இருந்தால் நிச்சயமாக இந்த விடாமுயற்சி படம் நிச்சயமாக உங்கள் மனசை தொடுமதி எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம கேரளாவை எடுத்துக்கொண்டானா இந்த மாதிரி விழிப்புணர்வு, அதாவது ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கதை இருந்தால் கேரளாவில் நிச்சயமாக அந்த படத்தை ஓட வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பெரிய சூழ்நிலைகள் கேரளாவில் இருக்கிறது. அதனால அந்த படங்கள் கேரளாவில் பேசப்படும்.
தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுது பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு கமர்ஷியல் அடிதடி ஆர்ப்பாட்டம் 2 பாடல் குத்து சாங்கு இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருந்தால் மட்டுமே இங்கே படம் ஓடுவது. அன்னைக்கு இருந்து இன்னும் வரைக்கும் நமக்கு அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு மக்கள் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் நம்ம உலகம் போய் கொண்டிருக்கிறது. இந்த விடாமுயற்சியுடைய ஒன்றிலே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த படத்தை முழுமையான கதை கொண்டு நீங்கள் பார்க்கணும்னா தேட்டருக்கு தயங்காமல் போய் பார்க்கலாம்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பார்க்குறோமோ பார்க்கலன்னு சொல்லி அது என்னுடைய கடமை அல்ல. நிச்சயமாக இந்த படம் வாழ்க்கையில் ஒரு அஸ்திவாரத்தை ஒரு அத்தியாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கிறது. அதிகமான கதைகளம் இல்லாவிட்டாலும் இந்த படத்தில் ஒரு ஸ்டைலிஷ் சில விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் நமக்கு நல்லாவே தெரியும். மகள் திருமேனி பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் கொஞ்சம் கிரைம் த்ரில்லராக படம் கொடுக்கக்கூடிய ஒரு கில்லாடி அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அதை இதில் கொஞ்சமாவது செதுக்கியிருப்பார். அதாவது அஜித்தை பற்றி அவர் எந்த மாதிரி கதையை கொண்டு வந்தார், எந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்காருன்னு உள்ள விஷயம் இதில் இருக்கி. ஆனால் இந்த படம் நிச்சயமாக உங்கள் மனதை தொடும் என்ற மாற்று கருத்து இல்லாது. சரி, இந்த படத்தை சில விஷக்கிருமிகள் இந்த படத்தை ஏன் தாக்கி பேசுகிறாங்க, ஏன் நெகட்டிவ் ரோல் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கான காரணங்களை சொல்கிறேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துடைய உரிமைகள், அதாவது அந்த படத்தை விளம்பரம் பண்ணணும்னா நம்மளால் என்ன செய்ய முடியும்? அந்த படத்தை விளம்பரம் பண்ண வேண்டும் என்றால் பத்திரிகையாளரை சந்திச்சியோ இல்லைன்னா ஒரு யூடியூப் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. இந்த யூடியூப்பில் பெரிய ஒரு சேனல் வச்சுருக்கவங்களோ அவங்க பேசினா ரொம்ப ரீச் ஆகும். அப்பேற்பட்ட சில பேர்களை நமக்கு பிடிச்சி இந்த படத்தை பற்றி நல்ல விமர்சனங்கள் கொடுங்க, நல்ல விதமான பாசிட்டிவான விமர்சனங்களை கொடுங்கன்னு சொல்லி சில பேர்கள் பைசா கொடுத்து அப்படி பண்ணுற வழக்கங்கள் இங்கே உண்டு. அதை எதிர்பார்க்கும் சில சேனல்கள் மட்டும்தான் இதை நெகட்டிவாக பேசுகிறது. ஏன்னா இந்த அஜித் படம் வந்தாலே இப்பேற்பட்ட சில விஷயங்களை விளம்பரங்களை விரும்பாத ஒரு எண்ணத்தோடு தான் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும். அவர் மொத்தத்திலே விளம்பரங்களை எங்கேயும் விரும்ப மாட்டார். பணத்தை கொடுத்து விளம்பரம் பண்ண தேவையே கிடையாது என்பதற்காகத்தான் அஜித் படங்களே ரிலீஸ் ஆகும். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை கையில் எடுத்ததுனால சில பண ஆசை பிடிச்ச பேயாசை பிடிச்ச மிருகங்கள் தான் இந்த படத்தை நெகட்டிவான விமர்சனங்களை தள்ளப்படுது. ஏன் எனக்கு காசு தந்து நீ பாசிட்டிவான விமர்சனம் சொல்ல சொன்னா என்ன? இப்போ எனக்கு நீ பணம் தரணும். பணம் தர இல்லைன்னா நான் நெகட்டிவாக தான் பேசுவேன் அப்படின்ட்டு சில சேனல்கள் இதை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அவர்களுக்கு செம செருப்படியும் செம பதிலடி இந்த விடாமுயற்சி படம் கொடுக்கத்தான் போகிறது. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசக்கூடியது எல்லாமே பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த படத்தில் பைசா கிடைக்காதவங்க, காசு கிடைக்காதவங்க, பணத்தை பிடிச்ச மிருகங்கள் தான் இந்த படத்தை நெகட்டிவான விமர்சனங்களை கொடுக்கப்படுகிறது, தள்ளப்படுகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் யாரை சுட்டி காட்டுகிறேன், எந்த சில பேர்களை சுட்டி காட்டுகிறேன் என்பது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருந்தானா நம்ம கமெண்ட்ல அந்த ஆட்களை பற்றி நீங்கள் பேர் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் பாராட்டுவேன், எதிர்த்துக்கொள்வேன், அதை எடுத்துக்கொள்வேன். எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற விடாமுயற்சி விளம்பரத்துக்காக நான் உங்களுக்கு பேச வரல. இந்த விடாமுயற்சி படம் ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு நல்ல ஒரு புருஷன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு படம் என்பதை நான் முக்கியமாக கருத்தை சொல்கிறேன். மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவதை பெற்றவேன். வணக்கம்.